வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி மாலைப்பக்ஷ சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, கருவேப்பிலை குழம்பு அது பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். கருவேப்பிலை ஏதான ஒரு விதத்தில் நம்ம வாரம் ஒரு தடவை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா பூசணிக்காய் மோர் கூட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதுக்கப்புறமா என்ன போகிற ரசம், ரொம்ப ஹெல்த்தியான ரசம், கண்டந்திப்ளி ரசம். எல்லோரும் பார்த்துருப்பேன். எண்ணத்தின வயசில் இருக்கிறவாளாம் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். இந்த கண்டந்திப்ளி ரசம் ரொம்ப ஹெல்த்தியான ரசம், மருந்து ரசம்னே பேர். இதுக்கு தக்காளிலாம் போட வேண்டாம். அதை வச்சு அப்படியே எப்படி ரசம் பண்ணுறதுன்றது காமிக்கிறேன். ஸோ இதை தவிர நம்ம இன்றைக்கான பலகாரம் மோர்கூழு, பழைய நாளில் பண்ணிட்டு இருந்திருக்கிற மோர்கூழு. இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல கருவேப்பிலை குழம்புக்கு வேணுங்கிறது வறுத்து எடுத்துக்கலாம், ரசத்துக்கு வேணுங்கிறது வறுத்து எடுத்துடலாம். அதுக்கப்புறமா பாக்கி ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஜென்ரலாக கேட்டேன்னா கருவேப்பிலை குழம்புக்கும் மிளகு குழம்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, மிளகு குழம்புல மிளகோட டாமினேட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். மிளகாவத்தல் ஒன்று தான் போடுவோம். கருவேப்பிலை குழம்புல கருவேப்பிலையோட இதுதான் டாமினேட்டிங்காக இருக்கணும். மிளகாவத்தல் தான் அதில் நிறையா போடுவோம். மிளகு கொஞ்சமாக பேருக்கு ஒரு சின்னதாக ஒரு 5-6 பெப்பர்கார்ன்ஸ் போட்டுன்னா போதும். ஒரு 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இதை எதுக்கு வறுத்துக்கிறேன்னு சொல்லிடுறேன். இது ரசத்துக்கு உண்டானது. இது ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதனால் அதுக்கு எண்ணெய் விடணும். இல்லை, இது ட்ரை ரோஸ்ட் முன்னாடி பண்ணி எடுத்துடலாம். கண்டந்திப்ளி ஒரு 3-4 குச்சி போட்டுக்கோங்க. மிளகாவத்தல் 2 போடுறேன். மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன். பெருங்காயத்தையும் இதிலே போட்டு வறுத்து எடுத்துடலாம். நம்ம வைக்க போகிற ரசத்துக்கு இந்த அளவு போகிறோம். இதுலேயும் ஒரு 6 கருவேப்பிலையும் போட்டு வறுத்துடலாம். இந்த பருப்பெல்லாம் செவந்து நல்ல வாசனை வரணும். அதுதான் அதோட இது. அடுப்பை அணைச்சிடுறேன். ஒரு டீஸ்பூன் ஜீரகம் வைக்கிறேன். இது எல்லாத்தையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிட்டோம். ட்ரையாக பவுடர் பண்ணின்னு ரசத்தில் போட்டு பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ இது ரெடி ஆகிடுத்து. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கருவேப்பிலை குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு சின்ன டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் விட்டுலாம் கூட போதும். 2 சின்ன டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, மிளகு 1/4 ஸ்பூன் கிட்ட போடுங்க போகிறோம். 4-5 மிளகாவத்தல் போடுங்க. கருவேப்பிலை இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 2 ஹேண்ட்ஃபுல் போடலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம வறுத்துடலாம். பெருங்காயமும் இதில் போடுறேன். நிறைய பேரோட கன்ஃபியூஷனே இதுதான். கருவேப்பிலை குழம்புக்கும் மிளகு குழம்புக்கும் என்ன வித்தியாசன்றதே இது பண்ணிக்க மாட்டா. மிளகு குழம்புல நீங்கள் ஒரே ஒரு மிளகாத்தல் வச்சுன்னா போகிறோம். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகு வச்சு பண்ணினா தான் அது நல்லா ஒரு மிளகு காரமாக நல்லாயிருக்கும். கருவேப்பிலை குழம்புல 4 மிளகாத்தல் கிட்ட வச்சுருங்கோ. ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட வச்சுன்னா போகிறோம் மிளகு. இதில் மிளகா காரம் தான் இருக்கணும் நிறையா. அதேமாரி கருவேப்பிலை இன்னும் நான் 2 ஹேண்ட்ஃபுல் தான் போட்டிருக்கேன். இன்னும் கூட போடலாம் நீங்கள். இது ஆக்சுவலி இந்த 10 பார்க்குறவாளுக்கோசரம்லாம் நான் சொல்கிறேன். எங்கள் அம்மாலாம் அதை என்ன பண்ணுவான்னா, ஜஸ்ட் அப்படியே நல்லா கொதிக்க விட்டு இறக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுருவா. அதுக்கப்புறமா அதாவது இந்த மாலைப்பக்ஷ நாளில் பண்ண மாட்டா, ரெகுலர் டேஸில் இதை யூஸ் பண்ணிப்பா. இந்த மாதிரி மாலைப்பக்ஷ போதெல்லாம் அப்படியே தினம் சமைச்சு தான் அவளை சாப்பிட்டு பார்ப்பான். இந்த வயசுக்கும் அம்மா தனியாக அத்தனையும் பண்ணுறது பெரிய விஷயந்தான். நாங்கள் யார் தொட்டாலும் சாப்பிட மாட்டோம். நான் எங்களோட மடியெலாம் எங்கள் அம்மாவுக்கு போகவே போகாது. நாங்கள்லாம் அம்மா அடின்னுடுவா. ஸோ இது ரெடி ஆகிடுத்து. இது நல்லா ஆற விட்டு இந்த நல்லா வழுமுன்னா அரைச்சி வந்துடலாம்.
இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய எலும்பிச்சம்பழம் அளவுக்கு புளி நனைச்சி வச்சுருக்கேன், கரைச்சும் வச்சுருக்கேன் ரெடியாக. இதை விட்டு இதை பண்ணலாம். ஸோ இதை அரைச்சின்னு வந்தாச்சு. ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, கரைச்சி வச்சுருக்க புளி ஜலத்தை இதில் விட்டுடலாம். அரைச்ச இந்த விழுதியும் இதில் விட்டுடலாம். புளி அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துருந்தேன், அவ்வளோதான். அது நல்லா சக்கையாக இது பண்ணி எடுத்ததில் இவ்வளோ உண்டாகிடுது. நல்லா கொதிக்கட்டு வந்து தேவையான அளவு உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன், ஒரு சின்ன பிஞ்ச் வெல்லம், எல்லாமே சேர்ந்து ஒரு 10-15 நிமிஷம் கொதிச்சதுன்னா இந்த குழம்பு ரெடி. நல்லா கொதிக்கட்டும், திக்காகட்டும், நம்ம பார்க்கலாம். ஸோ கருவேப்பிலை குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக எடுத்து கொதித்து நம்ம இவ்வளோ தூரத்துக்கு விட்டுருந்தோம், அப்படியே இது 1/4 பாகமாக கரைஞ்சிட்டு பாருங்க. நல்லா திக்காக எப்படி இருக்குது பாருங்க கன்சிஸ்டன்சி. சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுவோம். கருவேப்பிலை ஏதான ஒரு விதத்தை நமக்கு சேரணும். அடுப்பை அணைச்சிட்டேன், அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ கண்டந்தி புளி ரசத்துக்கு புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்து கடைச்சி விட்டுருக்கேன், அவ்வளோதான். வெறும் புளி மட்டும்தான் இருக்குது. இந்த பவுடர் நம்ம வறுத்தோம் இல்லையா, இந்த பவுடர் இது நல்லா கொஞ்சம் கரக்கரன்னு இதை பொடி பண்ணிக்கோங்க, ரொம்ப ஃபைன் பவுடராக வேண்டாம். ஒன் மோர் திங் நான் இதில் சொல்ல மறந்து போயிட்டேன், உங்களுக்கு காமிக்கோ மறந்து போயிட்டேன். நான் அதுக்கப்புறமா போட்டுட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா தனியா 1 ஸ்பூன் போட்டு அதோட சேர்த்து வறுத்துருங்க. துவரம் பருப்பு வறுக்கிறதையே தனியாவும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் மறந்து போயிட்டேன் சொல்கிறதுக்கு, காமிக்கிறதுக்கு ரெண்டுமே. நான் அதுக்கப்புறம் தனியாக வறுத்து இதில் ஆட் பண்ணிட்டுருக்கேன். துவரம் பருப்பு, தனியா, மிளகா வத்தல், கண்டந்தி புளி, கருவேப்பிலை, மிளகு எல்லாமே சேர்த்து தான் வறுக்கணும். இது அது மாதிரி வறுத்து பொடி பண்ணியாச்சு. இது கொதிக்கிறது. ஃபஸ்ட்டு தேவையான உப்பு 3/4 டீஸ்பூன் போடுறேன், மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப நாளைக்கு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் புளி வாசனை போகிறதுக்கோசரம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிச்சது இந்த பவுடரை போட்டுட்டு அதோட கூட ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா இந்த கண்டந்தி புளியில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இந்த ரசத்தில் இறக்கும். ஸோ இது கொதிக்கட்டும், பார்க்கலாம். நல்லா கொதிச்சுட்டு ஸ்டேஜில் வறுத்து வச்சுருப்போம் இல்லையா, இந்த பொடி இதில் போட்டுடலாம். இது இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தான் பண்ணினோம், இதை அப்படியே போட்டோம். பொடியோடு சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஏன்னா அந்த கண்டந்தி புளியோட எசன்ஸ், மிளகு ஜீரகத்தோட எசன்ஸ், எல்லாம் கருவேப்பிலையோடது, பெருங்காயம் நம்ம இதில் வறுத்து பொடி பண்ணி போட்டிருக்கோம், எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிறதுக்கோசரம் ஒரு 2-3 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க விடுறோம். அப்புறம் எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ லாபிக்கலாம். அதாவது பழைய நாள்லலாம் இது இந்த கண்டந்தி புளி ரசம், வேப்பம்பூ ரசம் இதெல்லாம் வாரம் ஒரு தடவை இருக்கும். இப்போல்லாம் இதெல்லாம் எங்கள் காலத்தில் பண்ணுறச்செல்லாம் எனக்கு கோவமாக ஒரு இதெல்லாம் ஒரு ரசம் நீங்களாம் பண்ணுறேன், இதெல்லாம் எப்படி சாப்பிட்றது, எனக்கு பருப்பு ரசம் தவிர வேறு எதுவுமே வேண்டான்னு. ஆனால் இதோட அருமையெல்லாம் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா நமக்கு வந்து இப்போது அந்த மாதிரி ரசம் பண்ணி கொடுக்குறது நம்மளே தானே பண்ணிக்க முடியுமா இருக்குது, யாரும் நமக்கு பண்ணி கொடுக்குறதுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி ஏக்கமாக இருக்குது. ஏன்னா அம்மாலாம் பண்ணுறச்சு அப்படி ஒரு வாசனையாக அப்படி ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு ஸ்லைட்டு ஒரு பிட்டர் இருக்கும் அந்த இதில். அது வந்து அந்த சின்ன வயசில் பிடிக்காது இல்லையா, அது வந்து நேச்சுரலி அது பிடிக்காத ஒரு சமாச்சாரம். இப்போ வந்து அதுவும் ஒரு சுவை அப்படின்னு தெரிஞ்சதுனால ரொம்ப பிடிக்கிறது. இதில் அவ்வளோ மெடிசினல் வேல்யூ இருக்குது. ஜாயிண்ட் பெயின்ஸு, ஜுரம் அடிச்ச வாளுக்கு, வயர், அது எல்லா இதுக்குமே இந்த கண்டந்தி புளி வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது அருமருந்து அப்படின்னே சொல்லலாம். இது புள்ளப்பெத்த குழந்தைகளுக்கு கூட நீங்கள் மிளகா வத்தல் இல்லாமல் வெறுமை மிளகு மட்டும் வச்சு இந்த ரசத்தை பண்ணி போடலாம் தாராளமாக. அவ்வளோ நல்லது அவளுக்கெல்லாம். அவளோட பால் வழியாக அந்த குழந்தைக்கு போகும், குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. இது என்ன அது மாதிரி நுரைச்சி வந்துடுத்துனா போகிறோம். கண்டிப்பாக அனுப்பிச்சிடுறேன்.
ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். நம்மளோட இதுலேயுமே நிறைய விதமான ரசம் நம்ம பண்ணி போட்டிருக்கோம் வீடியோவில். சதக்குப்பை ரசம்னு இருக்குது, அது பிசிஓடிக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ரசம். இதே கண்டந்திப்பிலி இருக்குது, வேப்பம்பூ இருக்குது. ரசமே ஒரு 15 வெரைட்டிஸ், ஒரு 20 வெரைட்டிஸ் ஆஃப் ரசம் நம்ம பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நான் தனியாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. மாங்காய் இஞ்சி ரசம், நெல்லிக்காய் ரசம், வெந்தய ரசம், ஓம ரசம், விதமாக ரசம் பண்ணியிருக்கோம் நம்ம. ஜோரான கண்டந்திப்பிலி ரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டந்திப்பிலியோட அரிசி திப்பிலி போட்டு பண்ணுறதுனாலும் உங்கள் சௌகரியம், ரெண்டையும் சேர்த்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இந்த ரசம் ரெடி. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ பூஷ்ணிக்காய் மோர் போட்டு, பூஷ்ணிக்காய் போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். ரெண்டுமா சேர்ந்து நல்லா வேகட்டும், கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் உப்பு போடலாம். இதுக்கு தேங்காய், ஒரு 4 ஸ்பூன் கிட்ட வேணும். ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இது நீங்கள் தண்ணியை விட்டு அரைக்கிறதுக்கு பதிலாக தயிரை விட்டே அரைச்சிட்டு போகுது. ஒரு 3 டீஸ்பூன் விட்டுருக்கேன், அவ்வளோதான். கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன், அவ்வளோதான். இதை அப்படியே நல்லா அரைச்சிடலாம். இது வேகட்டும். 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். ஏன்னா பூஷ்ணிக்காயெலாம் ரொம்ப உப்பு தாங்காது, பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மோர்கூழுக்கு அரிசி மாவு ஒரு கப்பு தயிர், புளிச்ச தயிராக இருக்கட்டும். இது 1 கப் தயிர்னா 3 கப் தண்ணி விட்டு அதை நல்லா திருப்பிடணும். நல்லா புளிச்ச தயிராக இருந்தால் தான் மோர்கூழ் நல்லா இருக்கும். இது 2 3 இதில் இந்த அரிசி மாவையும் ஆட் பண்ணிடணும். மோர்கூழுக்கு தேவையான உப்பையும் இதில் போட்டுடணும். நம்ம மோர் மிளகா போட போகிறோம், அதில் உப்பு இருக்கும். அதனால் நீங்கள் இதில் பார்த்து போட்டுக்கோங்க. நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருங்க. மோர்கூழ் மோர் மிளகாயோட மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டேன்னா இல்லை, நீங்கள் வரமிளகா போட்டு பண்ணுறேன்னாலும் பண்ணிக்கோங்க. வரமிளகாயும் மோர் மிளகாயும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் பச்சை மிளகா மட்டும் போட்டு பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கலாம். உங்கள் சௌகரியம், உங்கள் டேஸ்ட் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். இது நல்லா கரைச்சி வச்சுட்டோம். இது அப்படி சைடில் இருக்கட்டும். இதுவும் வெந்துட்டு அரைச்சதை இதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலை ஏதாவது இந்த கருவேப்பிலை குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பிளாண்டாக கொஞ்சம் மோர் கூட்டு மாதிரி இருக்கிறது ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இதை பண்ணினோம். இறக்கி வச்சுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் 1/2 டீஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். ஜோரான மோர் போட்டு ரெடி ஆகிட்டு அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ நம்ம சோஃபால் ஓல்ட் டிஷ், ஆனால் ரொம்ப டேஸ்டியான டிஷ். நிறைய பேருக்கு என்னுடைய வயசில் இருக்கிறவா எல்லாருக்கும் ஃபேவரட் டிஷ் மோர்கூழ். இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு எவ்வளோ நல்லெண்ணெய் விட்டுருக்கேன்னு கேட்டேன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அவ்வளோ. ஆர் நீங்கள் தேங்காய் எண்ணெய், நான் முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ணியிருப்பேன். நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், எப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும். இது தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ணிடலாம், ஆர் நல்லெண்ணெய் விட்டு பண்ணலாம், எப்படி பண்ணினாலும் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு போடுறேன். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன். கடுகு வெடிச்சுருக்கு, சின்னதாக்கிக்கோங்க அடுப்பை. மோர் மிளகா அது மாதிரி கடையில் கிடைக்கும், இல்லை ஆற்றுல பண்ணவானுக்கு தெரியும் எப்படி பண்ணணும்னு. ஒரு 3 மோர் மிளகா போட்டிருக்கேன்.
2 வரமிளகாய் போடுறேன். பெருங்காயப்பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுருக்கேன். கருவேப்பிலை, இந்த கரைச்சி வச்சுக்கிற இந்த மோர்கூழோடது இதில் விட்டுடலாம். அடுப்பு சின்னதாக வச்சுக்கோங்க இனிஷியலி. அப்படி மெதுவாக மீடியம் ஹைக்கு கொண்டாங்கோ. பட் சொன்னாலும் சொல்லலைனாலும் இதெல்லாம் என்னுடைய ஃபேவரட் டிஷ். பிகாஸ் இதெல்லாம் என்னோட சைல்ட்ஹுட்டோட ஞாபகத்தை கொண்டு வரக்கூடியது. அப்போல்லாம் அடிக்கடி இதெல்லாம் தான் பண்ணுவோம் ஆற்றுல டிஃபன் அப்படின்னா. கைவிடாமல் கிளறிங்கோ, ஏன்னா அடியில் பிடிச்சி கொடுத்துனா அப்புறம் நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் இதில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். இது தேங்காய் எண்ணெயில் பண்ணினாலும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான், இன்னும் வாசனையாக ஜம்முன்னு இருக்கும். அதுவும் எல்லா எண்ணெயும் எங்கே விட்டேன்னு கேட்டுன்னு எல்லாம் இழுத்து கொடுத்துருக்குல்ல. ப்ளஸ் இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் சுருண்டு வந்துடும் உங்களுக்கு. நான் இதுக்கு 1 கப்புக்கு 3 கப் விட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா இந்த பச்சரிசி மாவுனா நல்லா வெந்தாதான் நமக்கு வயிற்றுக்கு நல்லது. வேகலைன்னா அது நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல. நல்லா அது கொதிச்சு கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கலரலாம். அதில் பச்சரிசி மாவு நல்லா வெந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 20-25 நிமிஷத்துக்கிட்ட இது ஆயிருக்கு கலர்றதுக்கு. அதனால பரவாயில்ல, இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேணாலும் நீங்கள் கூட கலரலாம். ஆனால் வேகாமல் இருந்ததுன்னா மாவு வயிற்றுக்கு நல்லதில்லை. இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துடனோடு தான். ஸோ இது ரெடி ஆகிடுத்து. ஆறி இதை ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வில்லையாக வேணும்னா, அப்படி இல்லை நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுனாலும் அப்படியே இது எடுத்து போட்டு ஸ்பூனால் எடுத்து சாப்பிடலாம். இது ஆறுனா தான் நல்லாயிருக்கும். சுட சுட இது சாப்பிட முடியாது. ஒரு சுட சாப்பிட்டேன்னா உங்களுக்கு வாயில் போய் ஒட்டிட்டு கஷ்டமாக இருக்கும். இது ஆறி நம்ம இதை எடுத்துக்கிறது உங்களுக்கு டிஸ்பிளேயில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது ரெடி ஆகிடுத்து. நல்லா இதுக்கு டோட்டலாக 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் வாங்கியிருக்கு. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் வாங்கும். அப்போ தான் அது நல்லா இருக்கும். ஸோ இது ஆறினப்புறம் இதை பார்க்கலாம். இந்த எபிசோடு எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.